ஓ, இவளோட படிப்பை நினச்சி நீங்கள் ரொம்ப கவலைப்படுறீங்கன்னு எனக்கு புரியுது. இதுக்காக தான் நாங்கள் ஒரு கோச்சிங் கிளாஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அடுத்து அந்த கோச்சிங் கிளாஸுக்கு எத்தனை கட்டணும்? 2 லட்சம் ரூபாயா? என்ன மேடம் இப்படி பேசுகிறீங்க? 2 லட்சம் ரூபாய்க்கு நாங்கள் இங்கே பிஸ்னஸாக பண்ணிட்டு இருக்கோம். ஓ, அப்ப ஃப்ரீயாவே கோச்சிங் கொடுக்க போறீங்களா? இவ்வளவு வச்சுக்கோங்க, இங்க வச்சு ராத்திரி ஃபுல்லா வச்சு வேணாலும் கிளாஸ் எடுங்க. ஏன் உங்களுக்கு நீ வாய் வச்சு சும்மா இருக்கவே மாட்டீங்க? ஏன் உங்களுக்கு? ஐயோ, ஃப்ரீயாக எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும்? 1,80,000 மட்டும் நீங்கள் கட்டினா போதும். என்ன மேடம், உங்களோட பொண்ணோட படிப்பு நல்லா இருக்கணும்னா நீங்கள் தானே செலவு பண்ணி ஆகணும். அவளோட ஃப்யூச்சரை நீங்கள் நினச்சி பாருங்க. அதான் நான் சொல்கிறேன், இந்த கிளாஸில் சேர்த்து விட்டிங்கன்னா ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்கு வந்து சேரும். ஐயோ, ஒரு 4 மணி வரை இந்த ஸ்கூல்ல இருக்கவே முடியல, இதுல இது வேறையா? நம்ம ப்ளீஸ் அம்மா, இந்த கிளாஸ்ல ஒன்றும் வேண்டாமா, நான் வீட்டில் வந்துருந்தே படிக்கேன். என்ன டீ வேண்டாமா? உனக்கு இந்த கிளாஸ் ஒன்றும் வேண்டாமா? ஐயோ, இந்த பிரின்சிபல் சார் வேலை ஆள் பிடிச்சி கொடுங்கன்னு சொன்னார். இந்த அம்மா ஓகே சொல்கிற மாதிரி இருந்த இந்த குட்டி கெடுத்துட்டாளே. வேண்டாமா, நான் வீட்டில் வந்துருந்து நல்லா படிக்கலாம் இனிமே. நீ வேண்டான்னு சொன்னா வேணும் டீ, நீ கண்டிப்பா இந்த கிளாஸுக்கு சேர்ற. என் பாதி கிட்னி அடை வச்சாவது உன்னை அந்த கிளாஸ்ல சேர்த்து விட்டுறேன். மேடம், அந்த கிளாஸ்க்கு இந்த குட்டிக்கு பேரை எழுதிக்கோங்க, நான் நாளைக்கு ஃபீஸை கட்டுறேன். ஓ ஷியோர் மேம், கண்டிப்பாக நான் அவளை சேர்த்துக்கிறேன். பேக் எடுத்துட்டு வாட்டி, இப்படியே உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். நான் ஒன்றும் வீட்டுக்கு வரல, இன்னும் 2 கிளாஸ் இருக்குது, அதை முடிச்சுட்டு வரேன். ஆமா, இதுவரை படிச்சு கிழிச்சு தள்ளிட்டா, இன்னும் 2 கிளாஸ்லையும் அப்படியே கிழிச்சு பறத்தி விட்டுருவா. வாட்டி, இப்போ இந்த பஸ்ல வந்தா எனக்கும் ஃப்ரீ, அதுக்கு தானே இப்போ என்ன பாடாப்படுத்துறீங்க? ஹே, உங்கள் அம்மா சொல்கிறது கேளு, பேக் எடுத்துகிட்டு போ. நாளையிலேருந்து உனக்கு வீட்டுக்கு 7:30 மணிக்கு தான் போக முடியும். வீட்டிலேருந்து வரும்போதே எக்ஸ்ட்ராவாக உனக்கு 2 புக்ஸ் கொண்டு வா. என்னது 7:30 மணிக்கா? 7:30 மணியோ 10:30 மணியோ இவளை இங்கேயே வச்சுக்கோங்க, இவ ஒழுங்கா படிச்சா மட்டும் எனக்கு போதும். 2 புக்கு கூட இல்லை, வீட்டிலேருந்து வரும்போதே எனக்கு ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு, 2 ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே நான் இங்கே கொண்டு வந்து இங்கே தங்கிடுறேன். ஆமாம் மேம், இங்கே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் கூட இருக்குது, அதுக்கு நீங்கள் 50,000 பே பண்ணால் போதும். ஐயோ, நம்மளை இங்கேயே தங்க வைக்க பார்க்குறாங்க. அம்மா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறேன், வாமா வீட்டுக்கு போகலாம். எட்டி, நாளைக்கே நீ இந்த கிளாஸ்ல சேர்ற இரு, உங்க அப்பாக்கு ஃபோன் பண்ணி காசுக்கு ஏற்பாடு பண்ண சொல்றேன். ஐயோ அம்மா, நான் வீட்டில இருந்தே ஒழுங்கா படிக்கிறேன் அம்மா, ஏன் என்ன இப்படி கொடுமைப்படுத்துறீங்க? நீ வீட்டில இருந்தே படிச்சு கிழிச்ச லட்சணத்தெல்லாம் நானும் பார்த்தாச்சு, இரு. ஃபோன் ரிங் ஆகுது, உங்க அப்பாவுக்கு தான் அடிக்கிறேன். ஹலோ, என்னங்க, நம்ம பிள்ளைய ஒரு ஸ்பெஷல் கிளாஸ்ல சேர்த்து விட்டுருக்கேன். நாளைக்கு 1,80,000 ரூபாய் கட்டணுமா? எப்படியாவது ரெடி பண்ணுங்க. இவளை ஒரு டாக்டர் ஆக்கி எனக்கு கண்டிப்பா பார்க்கணும். என்னது, டாக்டர் ஆக்கி பார்க்கணுமா? நான் மார்பேட போட்டியை கூட டாக்டரா போக மாட்டேன். ஏமா உனக்கு? எட்டி சும்மா இரு, உங்க அப்பாட்ட பேசிட்டு இருக்கேன்ல. ஆஃபீஸ் டைம்ல சும்மா கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காத. என்ன வேலை உங்களுக்கு? இந்த பிள்ளைக்கு 1,80,000 ரூபாய் கட்டணும். புள்ள படிச்சு கிழிக்கிற லட்சணத்துக்கு 1,80,000 இல்ல 25 லட்சம் நான் கட்டுறேன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அம்மாவும் மகளும்? மரியாதையா போனை வச்சிரு. இங்க மட்டும் இப்போ 1,80,000 எடுத்துட்டு வரல, நானும் என் பிள்ளையும் மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்திப்போம். நாங்க இதுக்கு மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்திக்கணும் அதெல்லாம் இல்ல, நாங்க வீட்டை விட்டு எங்கேயாவது போயிருவோம். அப்ப முதல்ல அதை செய்யுங்கடி, நான் ரொம்ப நிம்மதியா இருப்பேன். போனை வைடி. அத்தியாட்டி, உங்க அப்பனுக்கு திமிர? அவருக்கெல்லாம் திமிரெல்லாம் இல்லை, நீதாம்மா வேற வேலை இல்லாம எது இல்லாம நீ பேசிட்டு இருக்க. குட் மார்னிங் மிஸ்டர் ஜேம்ஸ், ஒர்க் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? வெரி குட் மார்னிங் மேடம், ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்குது. ரொம்ப சீக்கிரமா நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் ஒர்க்ஸை நம்ம முடிச்சாகணும். நீங்க அதுக்கான கொட்டேஷன் பிளான்ஸ் எல்லாம் ரொம்ப கிளியரா ரெடி பண்ணி என்னோட டேபிள்ல சப்மிட் பண்ணுங்க. ஷுவர் மேடம், நான் கண்டிப்பா பண்றேன். உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், எப்படி கேட்கறதுன்னு தெரியல. பரவாயில்ல, கேளுங்க. மேடம், எனக்கு அட்வான்ஸா கொஞ்சம் அமௌண்ட் தர முடியுமா? என்ன சார், நீங்க ஒர்க்கே ஸ்டார்ட் ஆகல, அதுக்குள்ள அட்வான்ஸ் கேக்குறீங்க? இல்ல, என் பொண்ணோட படிப்பு விஷயமா தான். ஓகே, நான் ட்ரை பண்றேன், நீங்க ஒர்க்கை கண்டினியூ பண்ணுங்க. இங்க பாருடி, உங்க அப்பனை ஒரு டவுசர் காரிய கூட பேசிட்டீங்க டி, இதனால தான் நம்ம வீட்டை விட்டு போச்சனா இந்த ஆளு. எக்ஸ்கியூஸ் மீ, யார் நீங்க? கொஞ்சமா அது மேனஸோட பிஹேவ் பண்ணுங்க. யார் கேட்டுட்டு உள்ளாடி என்றா நீங்க? பர்மிஷன் கேக்குறது இருக்கும், நீ ஒழுங்கா ஒரு துணி போட்டுட்டு நடக்க மாட்டியா? என்னது இது அரையும் குறையும் ஒரு ஆம்பளை முன்னாடி வந்து நிக்கிற? இப்ப நீ வாய் மூட போறியா? அது யாருன்னு உனக்கு தெரியுமா? உன் பல்ல தட்டி இப்ப கையில தந்துருவேன். ஓ, இவ அந்த அளவுக்கு மைக் வச்சிருக்காளோ, பல்ல தட்டி கையில தர அளவுக்கு? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். இங்கிலீஷ் பேச உனக்கு அக்குஸ்ல போட்டுட்டி. ஏன் மாப்பிளை மைக் வச்சிட்டு என்னட்ட நீ இங்கிலீஷ்லயே பேசுற? இப்ப நீ மரியாதையை வெளியே போறியா இல்லையா? கெட்ட பொண்ணுட்டி, நான் வெளியில போறேன். இந்த மினிக்கி நீ வச்சிட்டு இருந்தியா? இப்பதானே புரியுது நீ எதுக்கு வீட்டுக்கு லேட்டா வர. நான் ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேன். என் பிள்ளைக்கு ஃபீஸ் கேட்ட பைசா கேட்ட நீ வந்து இந்த காட்டுனேன்னு. அம்மா கொஞ்சம் வாய் மூடி, உங்க அப்பாவோட எம்டி. எம்டினா இவளுக்கு என்ன கொம்பாட்டி முளைச்சிருக்குது? என்ன துணி போட்டுட்டு ஒரு ஆம்பளை கிட்ட பேசி நிக்கிறா? ஹலோ மிஸ்
மிஸ்டர் ஜேம்ஸ், மரியாதை உங்க ஒய்ஃபை வெளியே போக சொல்றீங்களா இல்லையா? நான் இங்க இருந்து வெளியில போறேன், நீ என் வீட்டுக்குள்ள வரலாம் நினைச்சியோ? அம்மா தயவு செய்து வாய் மூடுங்க, என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க? நீங்களா இப்ப வெளியில போறீங்களா? வாட்ச்மேனை வச்சு கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளவா? தள்ளுவ, நீ நல்லா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவ. என் தாலிக்கே பங்க வர வச்சுட்டு என் கழுத்தை பிடிச்சலாம் தள்ளுவாளாம். என் கழுத்தை பிடிச்சி என் தாலி எடுக்கலாமாடி பாக்கே? உங்க அம்மாவை கூட்டிட்டு வெளியில போங்க 2 பேரும். அம்மாட்டி, நம்ம 2 பேரும் வெளியில போவோம். இவங்க 2 பேரும் சேர்ந்து நல்லா டான்ஸ் ஆடட்டும். அம்மா நீ கொஞ்சம் வாய் மூடிட்டு வாமா. ஓ, நீ வீட்டுக்கு வாயா, உனக்கு நான் வச்சுக்கிறேன். இருக்கிறது ஒரு முருங்கைக்காய் சைஸுக்கு நீ இருந்துட்டு உனக்கு ஜோடியா ஒருத்தைய பார்த்துட்ட பாத்தியா? அதான் என்ன எப்ப பார்த்தாலும் குண்டம்மா குண்டம்மான்னு சொல்றேன். அதான் ஒரு குண்டு இல்லாதவளை இப்ப பார்த்து வச்சிருக்கிறேல்ல. அம்மா ஆக்சுவலி சொல்ல போனா உன்னை விட இந்த ஆண்டி தான் அப்பாவுக்கு நல்ல ஜோடியா இருக்காங்க. ஆரம்பிட்டி, உன் வாய் இன்னைக்கு கிழிச்சு நான் தச்சு எடுக்கிறேன்னா இல்லையான்னு மட்டும் பாரு. யோ, நீ வீட்டுக்கு தானே வரணும், வா இன்னைக்கு. ஜேம்ஸ், என்ன ஜேம்ஸ் இது? உங்க மிஸ்ஸஸ் இப்படி பிஹேவ் பண்றாங்க? மேடம் ஐ எம் வெரி சாரி மேடம், என்ன அப்பாலஜைஸ் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். கெட் அவுட் எவ்ரி ஒன்னு சொன்னது உங்களையும் சேர்த்து தான். இனிமே இந்த ஆஃபீஸில் உங்களுக்கு இடமே கிடையாது. ப்ளீஸ் கெட் அவுட் ஃப்ரம் அவர் ஆஃபீஸ். ஐயோ மேடம் ப்ளீஸ், அவ படிக்காதவ, அவ சொல்றத கேட்டு மேடம் ப்ளீஸ் மேடம். ஜேம்ஸ், இதுக்கு மேலே என்ன பேச வைக்காதீங்க ப்ளீஸ். நீங்களாவே வெளியில் போறீங்களா இல்லை வாட்ச்மேனை? சாரி மேடம், நானே கிளம்புறேன்.